ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சேஃப்டி தமிழா. எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோ கொஞ்சம் இம்பார்ட்டண்டான வீடியோ தான். என்னோடய முதல் முயற்சின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா 7 ஏப்ரல் 2026. நான் எப்போவுமே டைம் லைனில் கரெக்டாக இருப்பேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து அன்னைக்கு வீடியோவோட கண்டினியூஷன். அது என்றைக்கிங்க அப்படின்னா, ஈஸ்டர் அன்றைக்கி போட்டேன். ஃபஸ்ட்டு தமிழ்நாடோடு போட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போட்டேன். அது வந்து பார்ட் 1. இன்றைக்கி வந்து பார்ட் 2. இன்றைக்கி தான் ஆக்சுவலி வி ஆர் ஆன் த டேபிள் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் அவர் கேக். அது என்ன கேக்? ட்ரெடிஷ்னல் கேக், இங்கிலீஷ் கேக். அதுக்கு பேர் வந்து பவுண்டு கேக். இங்கிலீஷ்காரங்க பார்த்தீங்களா, பவுண்டை வந்து கேக்லேயே ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. பவுண்டுன்னா என்ன? இங்கிலீஷ்காரங்களோட மணியோட பேர் பவுண்டு. அமெரிக்கன்காரங்களோட மணி பேர் டாலர். நமக்குலாம் தெரியும். நம்மளோட மணி பேர் என்ன? நானே சொல்லிடுறேன், ருபீஸ். ஸோ இந்தமாரி ஒவ்வொரு கண்ட்ரீஸும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க மணிக்கு கூட. அந்த பவுண்டு கேக்கு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பால் தேவை, மாவு தேவை. ஆல் பர்பஸ் மாவு சொல்லியிருப்பாங்க இங்கிலீஷில். அது வந்து நம்ம வந்து மைதா தான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து வீட் எடுத்துக்கிறோம். ஏன்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. அந்த காலத்தில் வீட் தான் யூஸ் பண்ணுவோம், மைதா கண்டுபிடிக்காத காலத்தில். ஸோ அதுவும் இல்லாமல் மைதாவில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு காரணமாகவும் நம்ம மைதா வேணான்னு நம்ம வீட் ஃப்ளோர், தட் இஸ் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். இது வந்து வெண்ணெய், இது சாக்லேட், இது வந்து அரோமா, தட் இஸ் வாசத்துக்காக. இது வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து கேஷ்யூ, அதாவது நம்ம முந்திரி, முட்டை. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக நம்ம இந்த கேக்குக்கு. இது ரெண்டு நம்ம ஆப்ஷன். முக்கியமாக தேவை ஜீனி. இது பாருங்கள், ஒயிட் சுகர், பால், மாவு, அதாவது கோதுமை மாவு, வெண்ணெய், முட்டை. இதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம இது ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் நல்லா வாசத்துக்காக ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இது எதுக்கு அலாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிச்சனில் யாரும் தூக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக என்னன்னு தெரியல. ஓகே, இது அப்படியே இருக்குன்னு பார்க்க அழகாக இருக்குது. அப்புறம் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, பெரிய கத்தி, சின்ன கத்தி. இது வந்து கொஞ்சம் எக்ஸாக்டிக்கானது. கேக் செய்கிறவங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது பேர் விஸ்கர் அப்படின்வாங்க. இது வந்து நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா கட்ட நல்லா நுரக்காமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இது. ஸோ ஆக்சுவலாக இது வந்து எலக்ட்ரிக் ஃபார்ம்லேயும் இருக்குது. நம்ம வந்து மேனுவலாக வச்சுருக்கோம். நம்ம உங்களுக்கு இது தெரியாது இருக்காது. இது வந்து மோல்டு. இது சிம்பிளாக வாட்டவர் வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுறோம். இது உங்களுக்கு தெரியும், கடைசியாக யூஸ் பண்ணுறது இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவங்கள கண்டுக்காதீங்க, அவங்க தனியாக இருக்கிறவங்க. அவங்க மிக்ஸி அது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு இப்படி கேக் பண்ணுறது அப்படின்றது தான். இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இட்லி பானை, உள்ள இட்லி தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து வேப்பருக்காக வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து தண்ணி சுட ஆரம்பிச்சிடும். வேப்பர் ரைஸ் ஆகிறப்ப நம்ம கரெக்டாக அந்த பேட்டர் சொல்கிற அந்த கேக்கு மாவு உள்ளே வச்சுருவோம். என்ன ஆகுதுன்னு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது வந்து கேக்கை வைக்கிறதுக்கு பிளேட்டு. இதுதான் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கான குண்டம் தமிழில். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பவுல்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகே, இதாங்க, இதான் நம்மளோட இது. கடைசியாக ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். அது என்னென்னு பாருங்கள், ஹாட் பாக்ஸில். அதுக்காட்டி குக் பண்ணிட்டேன்னு கேட்காதீங்க. இது வந்து ஒரு சீக்ரெட், அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பால் தயாரிச்சணும். ஆக்சுவலாக பால் ரெடிமேடாக இருந்தால் ஓகே. பட் வந்து நான் ப்ரொடக்ஷன் காஸ்ட், அதாவது எவ்வளோ ஆகுது கேக்குக்காக அப்படின்றதுக்காக தான் நான் இது வாங்கினேன். இது வந்து கண்டென்ஸ்டு மில்க். கண்டென்ஸ்டு மில்க்லாம் ஒன்றும் இல்லை. இதில் உள்ள தண்ணி எடுத்துருவாங்க. பாலில் உள்ள தண்ணியை ஒரு அரைவாசிக்கிட்ட எடுத்துருவாங்க. அதனால் பால் திக்காகிடும். அதில் கொஞ்சம் இனிப்பும் போட்டுருவாங்க. வீணாகாது, அது இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக இது வந்து மில்க் மைடு அப்படின்னு உங்கள் கடையில் நிறைய கிடைக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேருந்து நம்ம பாலை தயாரிச்சோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% நம்ம வந்து இதை அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணோம்னா அப்படியே வந்துடும். ஸோ இந்த 50% மில்க் மேட், தென் ஆடட் வித் வாட்டர், அதாவது பாதி பங்கு தண்ணியை கலக்கிறோம். கலந்தால் ஓரளவு நமக்கு பால் கிடச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1/4 டம்ளர் கிட்ட நான் அதை போட்டிருக்கேன். அதில் வந்து தண்ணி ப்ளைன் வாட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எஸ் விவர்ஸ், இப்போ நான் வந்து பாதி பங்கு தண்ணி கலக்கிறேன், கலந்துட்டேன். ஸோ இது வந்து 200 ml. ஆக்சுவலாக 200 ml கலந்துட்டு இப்போ நம்ம திருப்பி இதை ஆற்றும் பொழுது நமக்கு வந்து பால் 1 டம்ளர், தட் இஸ் 200 ml கிடைக்கும். ஓகேங்களா? எஸ், பாருங்கள் விவர்ஸ். இப்போ நம்ம வந்து இதில் ஆற்றுறோம். எப்படி பால் உருவாகுதுன்னு பாருங்கள். அழகாக ஆற்ற அப்படியே பால் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது தண்ணி தானே எடுத்தாங்க, அதேமாதிரி தண்ணி நம்ம திருப்பி ஆட் பண்ணும்போது அது பால் ரெடி ஆகிடுது பாருங்கள். ஸோ நம்ம 200 ml பால் ரெடி பண்ணிக்கிறோம். திருப்பி ஆற்றுறோம். பால் அப்படியே திக்கு பால் வந்துட்டு பாருங்கள். சூப்பராக 50% வாட்டர், 50% மில்க் மேட். அதாவது அரை டம்ளர் கிட்ட, அதாவது 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் அதிகமாக நான் மில்க் மேட் போட்டேன். முழு டம்ளர் அதை வாட்டரால் பண்ணப்போ நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் பால் கிடச்சிட்டு பாருங்களேன்.
50% விட அது எக்ஸாக்டாக 50% போட்டால் ரொம்ப திக்காக இருக்கும். 50% கம்மியான பால், மில்க் மேட் ப்ளஸ் வாட்டர். அது கண்ணுக்கு தெரியும் நமக்கு எவ்வளோ திக்காக இருக்குது பால், எவ்வளோ இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மில்க் மேட் ஊற்றிக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸு. ஆக்சுவலாக வந்து இது வந்து நல்ல திக் பால் தான். அப்போ நமக்கு என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா, ஒரு கால் பங்கு மில்க் மேடுக்கு 3/4 பங்கு தண்ணி கலந்துக்கிட்டோம்னா நமக்கு ஓரளவு நல்ல பால் கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் மில்க் மேட் அதிகமான திக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். எஸ் வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம பால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பவுல்னு சொல்லக்கூடிய இந்த மிக்சிங் பவுல், அதாவது குண்டானில் பால் கொட்டிக்கிறோம். எஸ் வியூவர்ஸ், இப்போ நம்ம முட்டையை கட்டி எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து அழகாக உடைக்கிறோம். பாருங்கள், குட்டியாக இருக்குது முட்டை, கலராக இருக்குது. என்ன முட்டை சொல்ல முடியுமா? நாட்டு முட்டை. நாட்டு முட்டை கிடச்சிதுன்னா நாட்டு முட்டை, அப்படி இல்லைன்னா நம்ம பண்ணை முட்டை, தட் இஸ் ஒயிட் லகான்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட முட்டை, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு முட்டைக்கும் பண்ணை முட்டை, தட் இஸ் ஒயிட் லகான் முட்டைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ரெண்டோட கண்டென்ட்டும் புரதம் இருக்குது, ரெண்டுமே நல்லது தான். ஆனால் நாட்டு முட்டையில் கரோட்டின் அப்படின்னு சொல்கிற அந்த மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா, கேரட் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிறது காரணம் கரோட்டின் தான். மஞ்சள் கரு முட்டையில் ஆரஞ்சாக இருக்கிறது காரணம் கரோட்டின் தான். இது ஒரு பிக்மெண்ட், அதாவது ஒரு நிறமி, தமிழில் கலர் பிக்மெண்ட். இது வந்து வைட்டமின் ஏ ஓடுது, அந்த கலர் வைட்டமின் ஏ. கேரட்லேயும் நிறையா இருக்குது, இந்த மஞ்சள் கருவிலையும் நிறைய வைட்டமின் ஏ இருக்குது. அதனால தான் அது ஆரஞ்சு கலரில் இருக்குது. அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த ஒயிட் லகான் முட்டையில், தட் இஸ் பண்ணை முட்டை நம்ம கடையிலாம் வைக்குது. அதில் இந்த கொஞ்சம் இது கம்பேர் பண்ணும்போது அந்த வைட்டமின் ஏ கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த நிறமி, அந்த பிக்மெண்ட் கம்மியாக இருக்கும். அதனால் அது வந்து எல்லோ கலரில் இருக்கும். இது வந்து நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதுனா இதை பூச்சி பூராலாம் சாப்பிட்றதுனால இது கொஞ்சம் அந்த கலரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து குரூஷியல் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ் விவர்ஸ், இப்போ வந்து நான் கையில் எடுத்துக்கிறது ஒயிட் சுகர், அதாவது நம்ம ஜீனி. ஓகே, இது வந்து ரீஃபைன்டு சுகர், அதாவது சுத்தமாக வேறு லெவலில் சுத்தம் பண்ணி இந்த கலர் நமக்கு கிடைக்குது. அதாவது இதில் நார்ச்சத்து, பிக்மெண்ட்ஸ், நிறமி சொல்லியிருக்காங்க, இந்த ஆரஞ்சு கலர், அந்த மாதிரி இதுலேயும் நிறைய நிறமிகளாக இருக்குது. குளோரோஃபில் சொல்லுவோம், பச்சை நிறமி. அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ மல்டிபிள் ஃபில்டர் கொடுத்து அப்படியே சுகரை மட்டும் எடுத்தது தான் இது. இதை சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தத்தில் சுகர் விட்டுன்னு ஏறும். அதனால தான் டயபெட்டிஸ் சொல்லுவாங்க, அதில் இனிப்பு நீர் உள்ளவங்க, சுகர்ன்றாங்களே, அவங்க உள்ளவங்களுக்கு இதை சாப்பிடக்கூடாது. சட்டுன்னு அப்படியே பிளட்டில் போய் சுகரை ஏற்றி விட்டுரும். கேமராமேன் கொஞ்சம் பின்னாடி போங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்குது. எவ்வளோ நம்ம சுகர் போட போகிறோன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே அளவில் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் இப்போ வந்து நான் வந்து சுகர் வந்து இந்த 200 ml அதுக்கு இருக்கிற இந்த டம்ளரில் நம்ம வந்து ஒரு 1/4 பங்கு, இதில் எதை எடுத்தோம் அது மாரி முன்னாடி மில்க் மேட் எடுத்தோமோ அதே அமௌண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1/4 பங்கு சுகர் நான் அதில் ஆட் பண்ணேன். 1/4 டம்ளர் சுகர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சம் சுகர் ஒட்டிகிட்டு இருக்குல்ல, அதுக்காக இதை நம்ம இதில் நல்லா கொஞ்சம் பால் இதில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகரையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதில் கலந்துக்கலாம். எஸ், கலந்தாச்சு. இப்போ வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸ் போட்டோம். இப்போ வர தலைவர் வராது பாருங்க, இவர் வராது. இப்போ இது ஆக்சுவலாக இதில் போடணும். இதை போடுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒயர் விஸ்கர். இதுதான் இதோட ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எஸ் என்ன நிறுத்து இல்லையா, ஒன்றும் இல்லை, வாஷ் பண்ண போயிருந்தோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம அடிக்க போகிறோம். இந்த மஞ்சக்கரு ஓடுது பாருங்கள், குண்டா ஓடுதா, இது உடையுது. இப்போ தான் இந்த மஞ்சக்கரு எவ்வளோக்கு ஸ்ட்ராங்காக வெள்ளைக்கரில் கலக்காமல் இருக்கோ அது வந்து ஹெல்தினஸ்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது இந்த கோழி நல்ல ஆரோக்கியத்தில் இருக்குது. அதுவும் இல்லாமல் வீணாக போகாமல் இருக்குது. முட்டை வீணாக போயிருந்ததுன்னா இந்த மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் மிக்ஸ் ஆகிடும். அதுதான் வீணாக போன முட்டை, சாப்பிட்டா உயிருக்கே ஆபத்து. சில நேரத்தில் வேகமாக மஞ்சக்கருவை பிறந்து ஊற்றும் போது சில நேரத்தில் உடஞ்சிடும் மஞ்சக்கருவு வெள்ளைக்கருவோட மிக்ஸ் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் தனித்தனியாக இருக்கணுங்க முட்டையில், அதான் சேஃபான முட்டை. அப்படி அது ஏற்கனவே மிக்ஸ் ஆகிருந்ததுன்னா அது வீணாக போன முட்டை, சாப்பிடக்கூடாது, உயிருக்கே ஆபத்தாகிடும். ஓகே, எஸ்.
இப்போ பாருங்கள், நான் ஆட் பண்ணுறேன். ஃப்ளோர் ஆட் பண்ண இப்படி எப்படி மிக்ஸ் பண்ணுற பாருங்க. நம்ம இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கொட்டிட்டு இதை மிக்ஸ் பண்ணணும் நல்லா. ஏன்னா கட்டியாக வந்துடும். அதனால தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே ஆட் பண்ணுறது. இந்த பாருங்கள், மிக்ஸ் பண்ணிகிட்டே ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து போட்ட மாவை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா கட்டி வந்துடும், கன்சிஸ்டன்சி போயிடும். கன்சிஸ்டன்ட் என்ன, அடர்த்தி. ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாலிடாகவும் இருக்கக்கூடாது. இதை வந்து கலக்கிக்கிறோம், நல்லா கலக்கிக்கிறோம். திருப்பி வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து முக்கியமான இதை போட போகிறோம். அதுதான் இந்த பட்டர். பாருங்கள், பட்டர். இது வந்து இப்படி இருந்தது, நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் வந்து சீலிங் வந்து ஒட்டி இருக்கா எல்லா பக்கத்துலையும்ன்றது முக்கியம். ஓட்டை இருந்ததுன்னா வாங்கக்கூடாது, இல்லை ஏதாவது கசிஞ்சதுனாலும் வாங்கக்கூடாது. இதில் எல்லா பக்கமும் சீலாக இருந்தால் தான் வாங்கணும், அதுதான் நல்லது. ஓட்டை இருந்தோ லீக்கேஜ் இருந்தோ அது வீணாக போனதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை இப்போ நம்ம உடைக்க போகிறோம். ஓகே, ஓப்பன் பண்ணுறோம். எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? இப்போ நம்ம வந்து இது இந்த கத்தியாலே எடுக்கிறோம். இது எவ்வளோ போடுறது அப்படின்னா, நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஐ ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவோம். கண்ணுக்கே தெரியும் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இவ்வளோ பட்டர் அப்படின்ட்டு. அதாவது இதோட கிராம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்ப்போம். இதில் ஒரு 1/4 பங்கு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ஐ ஜட்ஜ்மெண்ட் தான். ஒரு 1/4 பங்கு போட்டால் போதும். ஓகே. இப்போ வந்து கொஞ்சோண்டு பட்டர் எடுத்துக்கிட்டு நம்ம மோல்டில் போட்டுடுறோம். இது எதுக்காகன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. மோல்டில் போட்டு ஸ்வெச்ச பட்டரை நம்ம வச்சிடுறோம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. இந்த மோல்டில் நம்ம போட்டு இந்த மோல்டில் சைடில் வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, மாவு, தட் இஸ் பேட்டர்னு இங்கிலீஷில். மாவு வந்து இந்த கலக்கின மாவு வந்து வெந்ததுக்கப்புறம் ஒட்டிக்கக்கூடாது. எனக்கு ஆக்சுவலாக இது வந்து ஒரு பட்டர் பேப்பர் போடுவாங்க. பட்டர் பேப்பர் போட்டு நம்ம செய்வாங்க. நான் குருமா வரைக்கும் இயற்கையாகவே போகிறேன். விடணும் பட்டர் பேப்பரில் என்ன கண்டென்ட் இருக்குது, அது ஃபுட்டில் எந்த அளவுக்கு கலக்குது, எதுவும் நமக்கு. இப்போ வந்து இதை பாருங்கள். இப்போ வந்து இந்த பட்டர் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த பேட்டரோட, தட் இஸ் இந்த மாவோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், பட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா இப்போ அதுக்காக தான் இந்த ஒயர் விஸ்கர் எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க. பட 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 படன்னு மிக்ஸ் பண்ணால் எல்லா கண்டென்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை பாருங்கள், மாவு ஆட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ திருப்பி அதே ப்ராசஸ் தான். பிகாஸ் இப்போ நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துட்டு பாருங்கள். 3வது வாட்டியாக மாவு ஆட் பண்ணோம். அதை ஆட் பண்ணி நம்ம இப்படி பீட் பண்ணி பார்க்கணும் எந்த அளவு கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? இப்படி ஒழுகணுங்க. அப்படி ஒழுகணும். எப்படி பாருங்கள், நூல் மாதிரி ஒழுகுது பாருங்கள். இதுதாங்க கன்சிஸ்டன்சி, கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு திக்காக போட்டாலும் நல்லா இருக்காது, இதுக்கு சாலிடாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இது எல்லாத்தையும் சொட்டிக்கிறோம். வியூவர்ஸ், இந்த அடித்து வச்ச இந்த பேட்டரை அழகாக நம்ம மோல்டுனா நம்மகிட்ட இருக்கிற என்ன பார்த்தோம்னா இருக்கா, நமக்கு ஷேப் எது பிடிக்கும். இந்த ஷேப் நல்லா இருந்தது எடுத்திருக்கேன். இதில் வந்து பட்டரை உள்ளே தடவி இருக்க மாதிரி. இது ஏன் அப்படின்னா, நம்ம பட்டர் பேப்பருக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம். நான் சொல்லியிருக்கேன்ல, பேப்பர் இது பட்டர் பேப்பர் ஒரு ப்ரொடக்ஷன் நமக்கு தெரியாது. அது எப்படி எந்த அளவு ஃபுட்டில் அது மிக்ஸ் ஆகும், என்ன கொடுக்கும் நமக்கு அப்படின்லாம் தெரியல. ஆனால் நல்லது கொடுக்குமான்றது தெரியல. அதனால தான் நான் டேரெக்டாக பட்டரை இதுலேயே ஆட் பண்ணிட்டேன். இதில் இந்த பேட்டரை ஊற்றுறேன் பாருங்கள், எப்படி ஊற்றுது பாருங்கள். இந்தமாரி ஃப்ளோ இருக்கணும். அப்போ தான் அந்த கேக் சாஃப்டாக இருக்கும், நல்ல பப்ளியாக, நல்ல ஸ்பாஞ்சியாக, நல்ல யம்மியாக இருக்கும். பார்த்தீங்களா? ஆல்மோஸ்ட் நான் வந்து we are using almost yes வியூவர்ஸ். இப்போ தாங்க சரியான நேரம். நமக்கு சூடு வந்துட்டு சவுண்டு உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா?
அவ்வாறு என்ன அதிருதுன்னு வேப்பர் ஃபார்ம் ஆகிடுச்சு. வேப்பர் ப்ரெஷர் சவுண்ட் வருது. திறக்கிறோம். திறந்துட்டு அப்படியே வைக்கிறோம். செம்மையாக வச்சு பாருங்கள். இப்போ இது திறந்தே இருக்குது. திறந்தே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இது மேலே வர வேப்பர் இதில் பட்டு கண்டென்ஸ் ஆகி வாட்டர் இதில் சொட்டும். அதனால் இதை மூடியே வைக்கணும். இப்போதைக்கு இப்படி வச்சுக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. இன்னும் கொதி வரலை. இப்போ நாங்கள் வந்து ஒரு பிளேட்டு மூடி எடுக்கிறோம், அதில் வைக்கலாம். வியூவர்ஸ், இந்த பாருங்கள், முந்திரியை வந்து என்றைக்குமே ஓப்பன் பண்ணி பார்க்கணும் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏதாவது உள்ளே இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். உள்ளே ஏதாவது பிளாக்காக இருந்துச்சுன்னா அது வந்து சாப்பிடக்கூடாது. ரெண்டாக இருக்கும்போது இதில் ஒரு லைட்டாக அப்படியே கட் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஸோ முந்திரி பாருங்கள் இப்படி இருக்கணும், ஒயிட்டாக இருக்கணும். அதான் நல்ல முந்திரி. உள்ளுக்குள்ளே வந்து பிளாக்கோ க்ரீனோ அந்த கலர்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது வந்து கெட்டுப்போன முந்திரி. சில நேரத்தில் முந்திரி சீண்டடிச்சு நாத்தான், அதாவது சிக்கடிச்சுன்னு சொல்லுவாங்க, அதுவும் சாப்பிடக்கூடாது, வயிற்றுக்குள்ளாறு வரும். ஸோ குருமானவர்களுக்கு முந்திரி ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக இருக்கணும், க்ரீம் கலரில் இருக்கணும். பிளாக் கலர்லையோ இல்லை க்ரீன் கலர்லையோ இல்லை எல்லோயிஷ் கலர்லையோ இருந்தால் அதை சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு கேடு. வியூவர்ஸ், இப்போ நம்ம அந்த வெட்டி வச்ச முந்திரியை இதில் போட்டாச்சு. இப்போவே ரெடி ஆகுது பாருங்களேன். அது எப்படி பபுளாக வருது பாருங்களேன். இது பாருங்கள், சுற்றி அப்படியே பபுளாக வருது பாருங்கள், உப்பி. முந்திரியை உள்ளே போட்டோம், நல்லா உள்ளே மிக்ஸ் ஆகிடுச்சு. முந்திரி பிட்ஸ் எல்லாம், கேஷ்யூ பிட்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஒரு நல்ல ஒரு பிளெயின் பிளேட்டில் க்ளோஸ் பண்ணிடுறோம், அப்படியே முடியும். 3 ஹாய் வியூவர்ஸ், இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு இருப்பாருங்க. கொதிக்கிறது உள்ளே கொதிக்கிறது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சவுண்டு உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு இவ்வளோ ஆக்ரோஷமாக கொதிக்கிட்டு பாருங்கள். அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா வந்து அந்த வேப்பர் ஸ்டீம் இன்ஜின் எப்படி அந்த பிரின்சிபலில் நல்லா அந்த தண்ணி கீழே வச்சுருக்க தண்ணி அப்படியே வேப்பர் ஆகி அந்த கேக்கு சுற்றி அப்படியே ஹீட் ஆகி உள்ள கண்டென்ட் நல்லா வந்து ரைஸ் ஆகும். அப்படியே பண்ணு மாதிரி ரைஸ் ஆகும். அப்படி ரைஸ் ஆனோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டூத் பிக் இருக்குல்ல, பல்லல் ஒன்றது, அதால் குத்தி அப்படி பார்ப்போம். பார்த்தோம்னா அந்த டூத் பிக்கில் ஒட்டாமல் இருந்ததுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. அதை கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சு கூல் பண்ணி அதுக்கப்புறம் நாம் அதை வந்து பிளேட்டில் லேண்ட் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்லாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பார்ட் 3ல் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேஃப்டி தமிழா.